ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறீர், முன்பதாகவே எங்களுக்கு தெரிவிக்கிறீர். வேதத்தில் பல முறை நாங்கள் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லவில்லையா என்று சொல்லி இருக்கிறீர். அப்பா, ஒவ்வொரு காரியம் வருவதற்கு முன்பதாக நீர் எங்களை எச்சரிக்கிறீர். அப்போஸ்தலர்களை எச்சரித்தீர், அதே போல இப்போ திருச்சபையும் எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பு சத்தத்திற்கு நாங்கள் செவிசாய்க்க ஆண்டவரே எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுக்கு முன்பாக கடந்து போவீராக. அக்கினி மதிலாக இருந்து எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காரியங்களை நீர் புரிய வையும். எங்கள் இருதயங்களை திறந்து நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பவுல் சொல்லுகிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார். இந்த சமீப காலமாக சில காரியங்களை குறித்து படித்து கொண்டிருந்தோம். இந்த வேதத்தில் தியானித்து கொண்டிருந்த போது சில மாதங்களுக்கு முன்பாக, நான் சொல்லுகிறது நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வேன் என்று நினைக்கிறேன், சில மாதங்களுக்கு முன்பாக, குறிப்பாக மார்ச் மாதத்தில், அதற்கு முன்பதாகவே போன வருஷத்திலேயே இந்த கொள்ளை நோய்களை குறித்து, கொரோனா என்றல்ல, ஒரு கொள்ளை நோய் முழுவதுமாக உலகம் முழுக்க வரும் என்பது WHO ரிப்போர்ட்டோடு கூட வேதத்தில் சொல்லப்பட்டதை குறித்தும் சொல்லிக்கொண்டே வந்தோம். அது அப்படியே வந்தது. மார்ச் மாதத்தில் இந்த காரியத்தை வந்தபோது, லாக்டவுன் வந்தபோது, அது உடனடியாக சரியாகிவிடும், ஒரு மாதத்தில் சரியாயிரும், 5 நாளில் சரியாகும் என்ற போது ஆண்டவர் உணர்த்தினார், அது உடனடியாக சரியாகாது, நாள் செல்லும் என்று சொல்லி, குறிப்பாக ஒரு 6 மாதமாவது செல்லும் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தியிருந்த போது நாங்கள் அதை குறித்தும் உங்களுக்கு சொல்லி இருந்தோம். செப்டம்பர் மாதம்தான் சபை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை தவறாய் புரிந்து கொண்டார்கள். ஆனால் செப்டம்பர் மாதம்தான் சபை திறக்க உத்தரவு கொடுக்கப்பட்டது. பார்ட்டாக இப்போ திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் அது சரியாகுவதற்கு காலகட்டங்களாகும். ஆனால் இப்பொழுது ஆராதனைகள் செப்டம்பரில் தொடங்கிவிட்டது. இந்த காரியத்தை படித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை உணர்த்தினார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு நாம் எப்படி செவி சாய்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த எச்சரிப்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமா, தள்ளிவிடுகிறோமா என்பதுதான் முக்கியம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்த போது பவுல் சொல்லுகிறதான ஒரு வசனத்தை கர்த்தர் நினைவு சொல்லி, அடுத்து சபைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான, இப்பொழுது வந்திருக்கிறது ஒரு பிசிக்கல் ஆபத்து, அதாவது கொள்ளை நோய் வியாதி. விசுவாசிகளுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கோ சபைக்கோ விரோதமாக அல்ல, உலகம் முழுவதும் வந்தது, அது நமக்கும் வந்திருக்கிறது. அது இப்பொழுது ஓரளவுக்கு தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே. ஆனால் இனி வரப்போகிறது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆபத்து. சபைக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய ஓநாய்கள் கூட்டம் ஒன்று எழும்ப போகிறது. ஆண்டவர் இதை படிக்கும்போது உணர்த்தினான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஓநாய்கள் கூட்டம் என்பது எதை குறிக்கிறது? ஓநாய்கள், அதாவது பவுல் இங்கே என்ன தெளிவாக எழுதுறாருன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத, அதாவது சபையை தப்பிக்க விடாத ஒரு ஓநாய்கள் கூட்டம் வரும், ஒரு ஓநாய்கள் உங்களுக்குள்ளே கொடிதான ஓநாய்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த கொடிதான ஓநாய் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சபைக்கு விரோதமாக கடைசி காலத்தில் ஓநாய்கள், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை சேர்த்து சொல்லும்போது 2 பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுரு எழுதும்போது கள்ள போதகர்களையும் சேர்த்து எழுதுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், கள்ள போதகர்களும் இருப்பார்கள் என்று 2 பேரையும் அந்த இடத்துல இணைச்சு தான் எழுதுறார். அப்போ கடைசி காலத்தில் மந்தையை தப்ப விடாத கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் வரும். இது மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் முன்பதாகவே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார்.
வருகிற நாட்கள், இனி வருகிற நாட்கள் சபைக்கு விரோதமாக உபதேசத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உபதேச பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எந்த காலத்தில் இல்லை, இவர் ரொம்ப புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு. எல்லா காலத்திலும் இருக்கிறது, இந்த காலத்தில் இல்லை, ஆதி சபையின் காலத்திலே இருந்தது. ஆனால் பவுல் சொல்லுகிற காரியம், மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். நாம் கடைசி காலத்தில் தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று பிசாசு அறிந்திருக்கிறபடியினாலே அவன் உபத்திரவத்தை கொடுத்து பார்த்தான், சபை நிலையாக நின்றது. பஞ்சத்தை கொடுத்து பார்த்தான், சபை நின்றது. கொள்ளை நோயை கொடுத்து பார்த்தான், அதிலும் சபை நின்றது. இப்பொழுது அவன் கடைசியாக மிக கொடிதான ஒரு கள்ள உபதேசத்தை, கள்ள தீர்க்க தரிசனத்தை சபைக்கு விரோதமாய் அனுப்ப போகிறான். இது சபைக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான எச்சரிப்பு. நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது, சபைக்கு ஒரு 3 விதமான உபதேசம் வருகிறதை, கள்ள உபதேசம் வருகிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு உபதேசம் வருவதையும் முன்னெச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது, முதலாவது உபதேசத்தை குறித்து சொல்லும் போது 2:14 வெளிப்படுத்தின விசேஷம், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு, வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதலாவது, இது என்ன ஒரு உபதேச பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது யாருன்னா, முதல் கள்ள தீர்க்கதரிசி. இவன் யாரு? பிழையாம். இந்த பிழையாம் நேரடியாக இதை கொண்டு வரவில்லை, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக. இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் நினைச்சுக்காதீங்க. அங்க நடந்ததை இங்க கர்த்தர் அதே மாதிரி நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன நடக்குது? இந்த பிழையாம் நேரடியாக சபைக்குள்ள போதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. இடர்களுக்கு ஏதுவான காரியங்களை போடும்படி பாலாக் என்பவனுக்கு அவன் போதித்தான். பாலாக்க போதிச்சு அவன் வழியாக இஸ்ரவேலை இடரல் உண்டாக்குவது. அதாவது தேவ ஜனங்களுக்கு ராஜாக்கள் வழியாக, அல்லது வெளியில் உள்ள பாலாக் என்பவன் ஒரு புறஜாதியான், அவன் வழியாக உள்ளுக்குள்ளே என்ன கொண்டு வருகிறார்கள்? சபைக்குள்ளே கள்ள உபதேசத்தை கொண்டு இடரலை உண்டாக்குகிறார்கள். இது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான முதலாவது உபதேசம். இந்த போதனை என்ன போதனை? பாலாக் என்பவனுக்கு போதித்த பிழையாமுடைய உபதேசம். அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள். பாலாக்கு என்ன சொல்லி கொடுத்தானா? இடரல் உண்டாக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். ஆண்டவர் சொல்றாரு, இடரல் உண்டாக்குறவனுக்கு ஐயோ, எந்திர கல்லை கட்டி போடணுன்றார். இப்ப சபைகளுக்குள்ளே தேவ ஜனங்களை இடரல் உண்டாக்கக்கூடியதான எத்தனையோ விதமான போதனைகள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நேரடியாக தேவ ஜனங்களை பாதிக்காது. இது அப்படியே உள்ளுக்குள்ள பக்கவாட்டு வழியாக உள்ளே நுழையும். எப்படி? வேசித்தனத்துக்கும் விக்கிரகத்துக்கு படைத்தவைகளுக்கும் புசிக்கும்படி. கர்த்தருக்கு எதெல்லாம் கோபத்தை உண்டாக்குமோ அந்த கோபத்தை உண்டாக்குற காரியத்தை தேவ ஜனங்களை செய்ய வைப்பது. அப்படி செய்ய வைக்க சொல்லி போதிதர். அதாவது இப்படி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரர்களை அனுப்பி, ஒரு சிலரை அனுப்பி சபைகளுக்குள்ளே நூதனமான காரியங்களை போதிப்பது. அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், அல்லது தேவனுக்கு அருவருப்பான காரியமா இருக்கும். அந்த அருவருப்பான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு இடரல் உண்டாக்கி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்க சொன்னா, தேவன் அவர்களை வாதித்து சபையை கொள்ளக்கூடிய அளவிற்கு, சபையை கைவிடக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு முறை ஒரு ஆராதனை வீரர் ஒருத்தர் என்ன செய்தார்? ஆராதனை நடத்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு புறம் ஆண்களும் ஒரு புறம் பெண்களுமாய் நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று உங்களுடைய அந்த சேர்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமா போடுங்க, ஆண்களும் பெண்களும் தனியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் ஒன்றாக கலந்துங்கள், எல்லாம் கரங்களை கோத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒன்றாக இணைந்து பரலோக ஆராதனை செய்ய போறோம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சொல்லி ஆணும் பெண்ணும் கை கோத்து கொண்டு ஆடும்படி செய்தார். இதுதான் பிழையாமின் போதனை, பாலாக் வழியாக உள்ளே வருதல். எப்படி? கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை, ஏங்க ஆணும் பெண்ணும் கை கோர்த்துவது தவறா? மாம்சத்தில் இருக்கிறவர்கள், முன்ன பின்ன தெரியாதவர்கள் சபைக்குள்ளே வரும்போது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு ஒழுங்குமுறையோட வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட லேடி வார்டும் ஜென்ஸ் வார்டும் மென்ஸ் வார்டும் தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் கூட மென்ஸையும் உமன்ஸையும் தனியாக உட்கார வச்சிருக்காங்க. என்ன காரணம்? அவங்க தப்பு செஞ்சிருவாங்கன்றதுக்காகவா? அல்லது அவங்க சரீரத்தின் அளவில் அப்படி உட்காருவது நல்லது. அதாவது அவங்க தப்பு பண்ணிடுவாங்கன்றதுக்காக அப்படி உட்கார வைக்கல, தனித்தனியாக உட்கார வைங்கன்னு சொல்லல. நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, கல்ச்சர்ல இருக்கிறோம், அந்த கல்ச்சர்ல அது சரி.
இதுக்குள்ள இப்ப என்ன கொண்டு வராங்க? உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஆணையும் பெண்ணையும் ஒன்னா ஆட விடு, எல்லாத்தையும் ஒன்னா குதிக்க விடு. நீங்க அந்த பார்க்கணுமே, பிசாசின் கூட்டம் ஆடுற மாதிரியே ஆடுச்சு. எல்லாம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுது மொத்தம். விளைவு என்ன நடக்கும்? தனித்தனியா உட்கார வச்சாலே போகும்போது இவர்கள் மாம்சத்தில் இருக்கிறார்கள், இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வராதவர்கள், தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை திருத்துவதற்கு தான் நாம் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்தது? போகும்போதே ஒருத்தர் நம்பரை வாங்கிட்டு போறாங்க. போகும்போதே ஒருத்தர். இதுதான் பாலாக்கின் போதனை, பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமின் போதனை. சென்னையிலே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. ஒரு வாலிபர்களுக்கான சபை என்று அதற்கு சொல்லப்பட்டது. அந்த சபையை ஆரம்பித்தார்கள். நான் வாலிப பிராயத்தில் கல்லூரி படிக்கும்போது நடந்த சம்பவம். அப்பொழுது கல்லூரி வாசல்களில் வந்து விசிட்டிங் கார்டு கொடுப்பார்கள். கொடுத்து இது வந்து முழுக்க முழுக்க வாலிபர்களுக்கான ஒரு சபை, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அழைப்பார்கள். நாங்கள் அந்த கார்டை கொண்டு போய் எங்களுடைய மூப்பர்களிடத்தில் கேட்டோம், இது என்னவென்று சொல்லி. அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர்கள் போய் அது என்னவென்று விசாரித்தார்கள். அருவருப்பு. என்ன தெரியுமா? அந்த சபைக்கு போனால் ஒரு ஆண், ஒரு வாலிப பையன் போனால் அவனுக்கு ஒரு பெண்ணை துணையாக கொடுப்பார்கள். அதாவது ஒரு நடத்துவதற்கு அவங்க தான் அவங்கள விசிட் பண்ணி, அவங்க ரிசீவ் பண்ணி, அவங்களுக்கு கொண்டு போய் சேரில் உட்கார வச்சு, அவங்க நம்பரை இவங்க வாங்கி இவங்க நம்பரை அவங்களுக்கு கொடுத்து, அந்த காலத்தில் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நம்பர் கொடுங்க, ஏதாவது லேண்ட்லைன், ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் தான் கொடுங்க, வாரம் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி அந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கும், அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கும் போதிப்பார்கள். எல்லாமே வாலிபர்கள், அத்தனை பேர் வாலிபர்கள். அந்த ஒரு நாள் மட்டும் சபையில் பார்ப்பார்கள், மற்ற நாட்கள்லாம் வெளியே மீட் பண்ணி கொள்வார்கள். வெளியே மீட் பண்ணி ஹோட்டலில், பீச்சில் மீட் பண்ணி அவர்கள் வந்து கிறிஸ்துவின் அன்பை பரிமாறுவார்களாம். அப்பொழுது அங்கே போய் எங்களுடைய மூப்பர்கள் விசாரித்த போது அவர்களில் ஒரு சிலர் பெண்களோடு கூட பேசிய போது, இப்படி நடக்கிறதே, ஒருவேளை தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வது என்று கேட்டபோது அந்த பெண்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நடந்தால் என்ன, நாங்கள் அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதற்கு எங்களை இழக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம், என் நாமத்தினாலே எவைகளை இழப்பீர்களோ அதை திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியானால் எங்கள் கற்பை இழந்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த பிழையாம் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஜனங்களை நடத்தக்கூடியதான ஒரு கூட்டம் இருக்கிறது. இது நான் இன்னைக்கு நேற்று சொல்லல, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற சபைக்குள்ள அப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்னைக்கு வெளிப்படையாய் அதிகரித்திருக்கிறது. நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன், எல்லா வாலிப கூட்டத்துக்கும், எல்லா யூத் மீட்டிங்கும் நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியது அவசியம் அல்ல. த ட்ரஸ்ட் ஒன் உங்கள் சபைகளில் நடக்கிறதா? சபை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், சில யூத்துக்கு மேலே ஏந்திரிச்சு நின்று தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களை நடத்த சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை மேலே ஏற்றி நிறுத்த சொல்லுங்க. ஒருவேளை அவன் டேலண்ட் இல்லாதவனை கூட இருப்பான், ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு பிரேயர்ஃபுல் பர்சன். ஒரு யூத் மீட்டிங்னா உடனே இன்னைக்கு டான்ஸு, யூத் மீட்டிங்னா உடனே ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம்ப் ஃபயர். இது யூத் மீட்டிங்னு யார் சொன்னது? ஒரு யூத் மீட்டிங்காக இருக்கட்டும், அது பிரேயர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் மாம்சம் துளி அளவும் கலக்காதபடி பாதுகாத்து கொள்ளணும். மாம்சம் கலக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் அங்கே இருக்கிற மேலே நடத்தக்கூடியவர்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு மேலே நிற்கிறவனே மாம்சத்தில் இருக்கிறான். சினிமாக்காரனுடைய அந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் உள்ள நடக்குது. இங்க எப்படி ஒரு சினிமாக்காரர்கள் எப்படி ஆடுவார்களோ அப்படித்தான் இங்கேயும் ஆடுறான். உணர்வு இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது? பாலாக்கின் உபதேசம், பிழையாம் உபதேசம் பாலாக்கின் வழியா உள்ளே வந்தது போல இன்னைக்கு ஜனங்களை மோசம் போக்குறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூச்ச சுபாவம் எல்லாம் போகும். கூச்ச சுபாவம் போகும், வேற என்னென்ன சுபாவம் வரும்? நீ கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்குற இப்படிப்பட்டதான அருவருப்பானவர்கள், போதிக்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இடரல் உண்டாக்கக்கூடியவனுக்கு ஐயோ! கர்த்தர் உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? ஜனங்களை இடரல் உண்டாக்குவதற்கு அல்ல. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தான் நம்மளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம இன்னோவேட்டிவா பண்றோம், நியூவா ஏதோ ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாம்சத்துல உண்டான சிந்தனைகளை எல்லாம் தேவன் கொடுத்ததான் நினைச்சுக்கிட்டு சபைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் அவர்கள் நடத்தின சபையை நடத்தின விதம் என்ன அவ்வளவு மோசமான விதமா? தெரியாம தான் அவங்க சபையை நடத்துனாங்களா? அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இன்னைக்கு இருக்கா சபையில? அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு?
நம்ம நடத்துகிற பரிசுத்தவான்கள் ஏன்னா நம்மளை தப்பாக நடத்தினாங்களா? ஸ்ட்ரிக்டாக தான் நடத்தினாங்க. நகை வெட்டுறதுலேருந்து முடி வெட்டுறதுலேருந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. சபைக்கு வரும்போது எப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நாம் என்ன கெட்டு விட்டோம்? அதனால் ஸ்பிரிச்சுவலி வளர்ந்து தான் இருக்கிறோமே ஒழிய நாம் வழி விலகி போனோம் என்று அல்ல. இன்னைக்கு என்ன இருக்குது? எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சபைக்குள்ளேயே ஒரு அருவருப்பு. நான் கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் மெசேஜில் சொல்லவே முடியாது. சபையில் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறாங்களாம், பாஸ்டர் பார்த்தாங்களாம், விரும்புகிறவங்கள தடுக்க முடியாது. என்ன செய்யலாம்? யார் யாரெல்லாம் விரும்புறீங்கன்னு சொல்லுங்க, நாங்களே இங்கே உங்களை சேர்த்து வச்சிடறோம். என்ன வேலை பார்க்குறாரு? இப்போ அவர் நின்னாங்க, அவர் என்ன வேலை பார்க்க அழைக்கப்பட்டார்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நான் கொஞ்சம் கடினமாகவே சொல்லுகிறேன். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்களாம், இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள்லாம் இன்னும் 10 வருஷத்துல காணாமல் போயிடுவான். சபைக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுகிற அந்த ஊழியக்காரங்க எல்லாம் அந்த வயசானவங்களாம் செத்து போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நாம் இன்னைக்கு இருக்கிற அந்த 15 வயசுலேருந்து 25 வயசு இருக்கிற பசங்களை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இவங்களை நம்ம இந்த ஜென்ரேஷனில் இவங்களை இப்படி ஆட வச்சு பாட வச்சு பழகிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் கிறிஸ்தவம் வெறும் ஆட்டமாக பாட்டமாக தான் இருக்கும். அன்னைக்கு இவங்க எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்னு அப்படி அவங்கள உருவாக்கணும்னு ஒரு ஓநாய்கள் கூட்டம் முடிவு செஞ்சுருக்குதான். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், அதன் வழியாக நாம் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டியது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்களும் நான் இங்கே ஏறி நிற்கல, அவங்களை உருவாக்குவதற்கு ஏறி இங்கே நின்று இருக்கிறோம். நம்ம கையில் கர்த்தர் ஒரு பச்சை குழந்தைய கையில் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த குழந்தைய நாம கையை காலை பிடிச்சி பெருசாக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. நீ கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடு, அது தானாய் பெருசு ஆகும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? குழந்தைய எப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு நினச்சி விதவிதமாக நூதனமான உபதேசங்களை சபைக்குள்ள நுழைச்சி இனோவேட்டிவாக யோசிக்கிறேன், மாடர்னைஸாக யோசிக்கிறேன். இனோவேட்டிவான காரியங்களுக்கு எதிராளிகள் நாங்கள் அல்ல. ஒரு காலத்தில் மைக் இல்லை, இன்னைக்கு மைக் இருக்கு. ஒரு காலத்தில் புல்பிட் வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு புல்பிட் வேற மாதிரி இருக்கு. அன்னைக்கு இசைக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணோம், இன்னைக்கு கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். இனோவேட்டிவான காரியங்களுக்கு எதிராளிகள் அல்ல. ஒரு சிலரை நாங்கள் நினச்சிக்கிறாங்க பழமைவாதிகள், இவங்களுக்கு தெரியாதுன்னு. நாங்கள் எதில் பழமைவாதிகள் எதில் இனோவேட்டிவாக இருக்கணும்ன்ற பாகுபாடு தெரியணும். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மேலே போடுற சட்டை மாடர்னைஸ் ஆகும், உள்ள இருக்கிற உடம்பு மாடர்னைஸ் இல்லை. இது ஏன்ஷியன்ட், 7000 வருஷம் பழசு. 7000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 கிட்னினா இன்னைக்கு 2 கிட்னி தான். நீங்க சொல்லுவீங்களா இவங்கெல்லாம் பழமைவாதிகள் கிட்னி 2ன்னு பேசுறாங்க? இன்னைக்கு நாம் வளர்ந்துட்டோம், இன்னைக்கு ரொம்ப கிட்னி பிரச்சனை இருக்கு, 4 கிட்னி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா? 7000 இயர்ஸ் ஓல்டு மாடல் எது? பாடி. அது மாறாது. மேல இருக்கிற சட்டை தான் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு காலர் வச்சு போட்டிருப்பீங்க, இன்னைக்கு காலர்லாம் போட்டிருப்பீங்க. ஒரு நாள் வரும் இந்த காலர் இல்லாத சட்டையை தூக்கி போட்டு விட்டு திருப்பி காலர் உள்ள சட்டையை போடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற உடம்பு மாறவே மாறாது. அதைத்தான் சொல்ல வரேன். எது மாடர்னைஸ் எது மாடர்னைஸ் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். வசனம் மாடர்னைஸ் ஆகக்கூடாது. இது அப்படியே 2000 வருஷம் பழசு. இது அப்படியே எடுத்து தான் போதிக்கணும். இதை நீங்க மாடர்னைஸ் பண்ண முடியாது. பாருங்களேன், இன்னைக்கு மாடர்னைஸ் பண்றேன்னு சொல்லி நூதனமா பேசுறேன்னு சொல்லி வேசித்தனத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் ஜனங்களை ஆவிக்குரிய ரீதத்தில் தள்ளக்கூடியதான ஊழியர்கள் அதிகம். வாலிபர்களை மோசம் போக்குறவர்கள். பி கேர்ஃபுல். உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கொடுத்த அந்த ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மா மேல உங்களுக்கு எனக்கு என்ன எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? அதை ரத்தம் சிந்தி சம்பாதித்தவர் இயேசு. அதுக்கு தேவையான போதனைகளை எழுதி முன்பதாகவே கொடுத்து விட்டார் நம்முடைய ஆண்டவர். அவைகளுக்கு தேவையானதை ஒவ்வொரு வாரமும் போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை கொண்டு போய் வருகையில பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் நம்முடைய ஆண்டவர். இதுக்கு இடையில நம்முடைய வேலை என்ன? அவர் என்ன சொல்றாரோ, எஜமான் என்ன சொல்றாரோ அந்த புல்ல போட வேண்டியது நம்முடைய வேலை, அவ்வளவுதான். இதுல புல்லுல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புல்லு கொடுக்குறேன், புல்லுக்கு பதிலாக வேற ஒன்று போடுறேன், ஏன்னா மாடர்னைஸ் ஆயிடுச்சு, நாங்கள் கொஞ்சம் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொன்னா எஜமான் கேட்பாரு, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதன்படி செய், அதானே உன்னுடைய வேலை. நீ ஏன்பா பாலாக்குக்கு புதுசா போதிக்கிற? கர்த்தர் ஆசீர்வதிச்சு வைக்கணுன்ற தேவ ஜனங்களை இடர்ல உண்டாக்குறதுக்கு நீ யார்? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எவாஞ்சலிஸ்ட்ங்கிற பேர்ல போதகர்கள் பேர், நான் சொல்றது போதகர்னா மெய்ப்பர் கிடையாது, டீச்சர்ஸ்ங்கிற பேர்ல, ஏன் இன்னும் ஒரு சில மெய்ப்பர்கள் கூட புதுசா இனோவேட்டிவா போதிக்கிறேன்னு சொல்லி
இன்னைக்கு தேவ ஜனங்களை இடரல் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஐயோ. அதே நேரத்தில் சபை நடத்தக்கூடிய ஊழியர்களுக்கு, சபை பிதாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இனி இதை போன்ற அவர்கள் அதிகமாக எழும்பி வருவார்கள். இது போன்றவர்கள் துணிகரமானவர்கள் எழும்பி வருவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, போதனை செய்த பிள்ளையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. விசுவாசிகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா முந்தியெல்லாம் இந்த கள்ளோபதேசக்காரங்க எங்கேயாவது கூட்டம் நடத்துவாங்க. அப்போ யாராவது ஒருத்தரை பிடிப்பாங்க. அவங்க சபைக்குள்ளே அதை சொல்லி, அதாவது போதகருக்கே தெரியாமல் சொல்லி, அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது வாங்கன்னு கூட்டிகிட்டு போவாங்க. போகிறது 1 2 3 தான் போகும். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆன்லைன், எந்த பக்கம் திறந்தாலும் எல்லாம் வீட்டில் ஒரு செல்ஃபோனோ நெட் கனெக்ஷனும் இருந்தால் போதும், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ யூடியூப் அக்கௌண்ட்டோ இருந்தால் போதும். உட்காந்து அவங்க பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. தப்பான உபதேச கோளாறுகள். அவங்க எதையாவது கமெண்ட்ரியை படிச்சுட்டு கமெண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை எடுக்கிறது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை படிக்கிறோம், இந்த வசனம் புரியலன்னா இதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்ரி யாராவது ஒரு பரிசுத்தவான்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்குறோம். என்ன கேட்டால் நான் அதை கூட பார்க்க வேணான்னு சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருங்கிறதான ஒருத்தர் இருக்கும் போது நமக்கு இன்னொரு கமெண்ட்ரி தேவைப்படாது. ஒருவேளை அப்படி தேவைப்பட்டால் கூட இந்த வசனத்துக்கு நமக்கு துணையாய் தான் கமெண்ட்ரி இருக்கிறது. இன்னைக்கு உட்காந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது, அந்த புக்ஸில் படிக்கிற கதைகள், அதில் படிக்கிற கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வசனத்தை எடுத்துக்கிறது, அந்த கமெண்ட்ரியை மெயினாக போதிக்கிறது. அங்கே ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒருத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து கோடீஸ்வரனா வாழ்ந்தாராமா, அவர் பிறந்த மறுநாளே லட்சாதிபதி ஆயிட்டாராமா. கேட்டால் ஒரு கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கு. வசனத்தை படிங்க. நம்மை ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார்னு இருக்கு. வசனத்தை படிக்கிறது இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜனங்களை இடரல் உண்டாக்கக்கூடியவர்கள். பி கேர்ஃபுல். ஊழியர்களுக்கும் சொல்றேன், விசுவாசிகளுக்கும் சொல்றேன், இந்த மாதிரி ஆட்கள் இனி நிறைய எழும்பி வருவார்கள். வேதம் சொல்லுது, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் புறப்பட்டிருக்கிறது. இப்பவே நல்லா தெரியுது, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன உபதேசம் ஆண்டவர் சொல்றார் சபைக்குள்ள இருக்குன்னு எதை சொல்றாரு? 15வது வசனம், 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். முதலாவது உபதேசம் பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமையினுடைய உபதேசம். 2வது உபதேசம் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம்னா என்ன? இந்த நிக்கோலாய் அப்படிங்கிற இவர்களை குறித்து, நிக்கோலாய்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்கோலாய்ஸ் அப்படின்னா, நிக்கோ என்பதற்கு விக்டரி, லாய்ஸ் என்பதற்கு பீப்புள், விக்டரி ஆஃப் த பீப்புள், அதாவது ஜனங்களின் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் எப்போ இருந்துச்சு? 1ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு, பைபிளில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எபேசு சபைக்கு சொல்லும்போது அந்த சபையினுடைய நற்குணமாக கர்த்தர் சொல்றது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 6ஆம் வசனம் 2:6, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆனா அதே காரியம் பெர்கமுக்கு வரும்போது, பெர்கமு பட்டணத்தில் இருந்த சபையில அந்த உபதேசம் இருக்கு. அதை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் என்ன, அவர்கள் என்ன போதிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நிக்கோலாய் ஜனங்களின் வெற்றி, விக்டரி ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அந்த உபதேசக்காரங்க என்ன போதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான காரியங்களை போதிச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் 7 மென்டர்ஸை நியமிக்கிறாங்க. இந்த 7 மென்டர்ஸ்ல ஸ்டீஃபன் அதெல்லாம் இருக்கிறாங்க, ஸ்தேவான்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நிக்கோலாய். அந்த நிக்கோலாய் தான் இந்த நிக்கோலாய் என்பதற்கு இரினியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த காலத்தை சேர்ந்ததான போதகர் ஒருத்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் தான் இதுல. இந்த நிக்கோலாயோடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது அவர் கிரேக்க தேசத்தை சார்ந்தவர், அவர் யூத மார்க்கத்தில் அமைந்தவர், அங்கிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவர். அதாவது இவர் 3 மதங்களை மாறி வராரு. கிரேக்க மதத்திலிருந்து யூத மதத்துக்கு போறாரு, யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வராரு. ஆனால் இவர் சாட்சியுள்ள ஜீவன் வாழ்ந்திருக்கிறாரு. அதனால தான் இவரை மென்டரா நியமிக்கிறாங்க. 7 மென்டர்ஸ்ல இவரையும் ஒருத்தரா போடுறாங்க. ஆனால் இவர் பின்னாட்களிலே இந்த உபதேச கோளாறுகள் வந்ததற்கு இவர் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று இம்மாரட்டாலிட்டி, இன்னொன்று இம்மாரலிட்டி, 3வது ப்ராஸ்பரிட்டி.
இந்த 3 காரியங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது. ஒன்று இமார்டாலிட்டி. இமார்டாலிட்டி அப்படின்னா என்னன்னா சாவாமை. அதாவது நாம் நித்தியமாக வாழப்போகிறோம். நித்தியமாக வாழ போகிறோங்கிறத நாமளும் சொல்கிறோம். ஆனால் நித்தியமாக வாழ போகிறோன்னு அவங்க சரீரத்தை சொல்கிறாங்க. நாம் சொல்கிறோம் அழிவுள்ளதான இது அழியாமையும். இந்த சரீரம் போயிடும், இந்த ஆத்மா போய் அழியாத சரீரத்தை தரித்து கொள்ளும் தான் வசனம் சொல்லுது. இந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்பும், மண்ணுக்கே இது திரும்பிடும் வசனம் தெளிவாக சொல்லுது. சரீரமானது மண்ணுக்கு திரும்பிடும், ஆவி தேவன்கிட்ட போயிடும், ஆத்மா தான் நரகத்துக்கா பாதாளத்துக்கா பரலோகத்துக்கான்றதை நிர்ணயம் பண்ணும். இதுதான் பைபிள் வசனம் சொல்லுது தெளிவாக. ஆனால் இந்த மாம்ச சரீரமானது இந்த பூமியிலேயே நித்தியமாக சாகாமையே வாழும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நீ சாகவே சாவ மாட்டாயின்னு சொன்ன உபதேசம் தேவனுடையது அல்ல. தேவன் சொன்னது என்னன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மா சாக தொடங்கிடும். அது வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இது பரலோகத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் வச்சார். எப்போ நீ அந்த பழத்தை எனக்கு கீழ்ப்படியாமல் போறியோ உன் ஆத்மா மரணத்துக்கு நேராக பிரயாணிக்க தொடங்கிறோம். இந்த சரீரம் மறுநாளைக்கு அன்னைக்கு இதுவும் பாதாளத்துக்கு போயிடும். சாகவே சாவாய், அதான் அதோடைய அர்த்தம். பிசாசு வந்து என்ன சொன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. அவன் பேசுனது சரீரத்தை பத்தி, ஆண்டவர் பேசுனது ஆத்மாவை பத்தி. இப்போ அவங்க பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, சாகல. 930 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு யாரு? ஆதாம். அப்போ அவருக்கு என்ன தோணும்? புசிக்கும் நாளிலே சாவான்னு ஆண்டவர் தானே சொன்னாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்லிச்சு? சாக மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் 930 வருஷம் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, என் ஆத்மா இன்னும் உயிரோடு இருக்குது. அப்போ அதை நினைச்சுப்பான், பிசாசின் உபதேசம் சரி. ஒரு நாள் வந்தது, அவன் மரித்து போனான், அவன் ஆத்மா பாதாளத்துக்கு போகும். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தர் சொன்ன மரணம் இதுதானோ. ஏன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லபடியா இருந்து ரத்த சாட்சியை மரித்த ஆபேல்னு ஒருத்தன் மரிச்சானே, அவன் மரணத்துக்கும் என் மரணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதே. இப்பதான் ஆதாமுக்கு தெரியும், ஓ, எனக்கு முன்னாடி மரிச்ச அந்த ஆபேலுடைய மரணத்துக்கும் என் மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் சொன்னது சரீரத்தை குறித்து அல்ல, அவர் சொன்னது ஆத்மாவை குறித்து என்பதை அவன் புரிந்து கொண்டான். காரணம் என்ன? ஆபேலும் சாவறான், அவன் நீதிமான், இவனும் சாவறான். இந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவர் பைபிள்ல சொன்னது எல்லாமே ஆத்மா மரணத்தை குறித்து, இவங்க என்ன சொல்றாங்க? சரீரத்தை குறித்து. இந்த நூதனமா மாத்தி விடக்கூடியதான இந்த இமார்டாலிட்டி மாத்துறது யாரு? பிசாசின் வேலை. ஏதோ இன்னைக்கு போதிக்கிறாங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி போதிக்கிறாங்க, இவங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போதிக்கிறாங்க நினைச்சுக்காதீங்க. இது ஏதேன்ல இருந்து இருக்கு, ஏதேன்ல இருந்து இது இருக்கு. எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு. சாக மாட்டேன் சாவ மாட்டேன்னு ஒருத்தர் அந்தந்த காலத்துல எழும்புவாங்க. இது ஒரு பிசாசின் உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தாருடைய மூல உபதேசம். அப்படி வந்து அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சபைக்குள்ளேயும் வருவாங்க. அவ்வப்போது சபைக்குள்ள வரும். சபையினுடைய அந்த காலத்தில் இருக்கிற சபையின் முற்பிதாக்கள் என்ன செய்வாங்க? அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சபைக்குள்ள வராதபடிக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த இணையதளம், வலைத்தளம், கையில செல்போனு, ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் வந்த உடனே போதகர்களுக்கே சபையினுடைய மெய்ப்பர்களுக்கே தெரியாம வீடுகளுக்குள்ள காத்து வழியா நுழையுது. செல்போன் வழியா வந்து எல்லாருடைய விசுவாசி கைக்கும் போயிடுது. இப்போ சபைக்கு போதிக்கும் போதே நம்ம ஆன்லைன்ல தானே போதிக்கிறோம். அப்போ இவங்களும் ஆன்லைன்ல வரும்போது எதெல்லாம் உங்க போனுக்குள்ள வருதுன்றதை எந்த மெய்ப்பனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சபைக்குள்ள வரதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், போனுக்குள்ள வரதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுல இருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை, விசுவாசிகளுடைய வேலை, ஊழியக்காரருடைய வேலை. நீங்களே பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. இமார்டாலிட்டி, நீ சாகவே மாட்ட, நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்லி உங்களை போதிச்சு உங்களுக்குள்ள வந்து இந்த மாம்ச ஆசையை தூண்டுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொன்னார் நீ சாகவே மாட்டேன்னு? ஒரு இடத்துலயே சொன்னார். இவங்க சொல்லுவாங்க என்றென்றும் உயிரோடு கூட இருப்பான். சொன்னவனே செத்துட்டாரு. அந்த யாருக்கு சொன்னாரோ அவனும் செத்துட்டான். 2வது தடவை உயிரோடு எழுப்பின லாசரும் மரித்தாரு. இந்த சரீர மரணம் நல்லது, இது மரிக்கணும். இது மரிச்சு நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம சுதந்திரிக்கணும். இது மரிச்சாதானே உங்க ஆத்மா பரலோகத்துக்காவது போகும். நீங்க மரிக்கவே இல்லைன்னா உங்க ஆத்மா எப்படி பரலோகத்துக்கு போகும்? இங்கேயே தான் பூமியை சுதந்திரிக்கிறது. பூமியை சுதந்திரிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இந்த பூமியும் அந்த ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு அவன் பூமியில இருக்குன்னு அவன் ஆசைப்படுவான். பூமியில இருக்கணும் ஆசைப்படுறது யாரு? பிசாசுடைய வேலை. இந்த இமார்டாலிட்டி அவங்களுடைய வேலை. நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? பவுல் சொல்றாரு,
நான் போகிறது எனக்கு நலமாயிருக்கும். நான் போகணும்னு ஆசைப்படுறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. அப்ப அவங்கெல்லாம் மரணத்தை பத்தி பேசலையா? அவர்கள் பேசின மரணம் மாம்சம், அவர்கள் சொன்ன ஜீவன் ஆத்மா. உங்களுடைய என்னுடைய ஆத்மா தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாம்சம் என்னைக்கு இருந்தாலும், இதை நீங்க எப்படி பாதுகாத்தாலும், நீங்க என்ன பண்ணாலும் முதுமையே உங்களால் தடுக்க முடியாது. போதிக்கிறவங்களுடைய முதுமை இன்னும் 10 வருஷத்துல தெரிஞ்சிருமே, வருகை தாமதிச்சா. போதிக்கிறவங்க வீட்லயே மரணம் நடக்குது. மரணமே இல்லைன்னு போதிக்கிறவங்க வீட்டில் அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் அவிசுவாசிகள், அவங்க பாவம் செஞ்சாங்க. போதிக்கிற இவங்க என்னைக்கு உயிரோடு இருப்பாங்களா? உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன், இந்த மாதிரி போதிச்ச எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ உயிரோடு இல்லை. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தாருடைய மூல உபதேசம். ரெண்டாவது, இம்மாரலிட்டி. இம்மாரலிட்டிலாம் என்ன? எப்படி வேணாலும் வாழலாம். அதுவும் இந்த நிக்கோலாய்க்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வந்து ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு கர்த்தர் எதை சொன்னாரு? ஸ்பிரிச்சுவலி சொல்றாரு. அதாவது வேதத்தை அப்படியே மேலாக்க மேயிறது, அப்படியே மேலாக்க பார்த்துக்கிட்டு தேவையான வசனங்களை மட்டும், அதுவும் தேவையான இடத்துல பிக் பண்ணி எடுத்துக்கிறது. முன்னாடியும் படிக்கிறது இல்லை, பின்னாடியும் படிக்கிறது இல்லை. தேவையான இடத்த மட்டும் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் உங்களுக்கு போதிக்கிறது. அதான் சொல்லுவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படியே போட்டு, உனக்கு வியாதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பரிகாரியான கர்த்தர் அவர், உனக்கு வியாதி வராது, வியாதி இருக்கிறதுனா நீ ஒரு பாவி எல்லாம் சொல்லிடுவான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு 4 லைன் கொடுத்திருக்கிறாரு. என் கற்பனைகளை கை கொண்டு, என் நியமங்களை எல்லாவற்றையும் நீ கை கொண்டு வந்தால், என் வாழ்க்கைக்கு நீ சொன்னபடி கீழ்ப்படிந்தால், எகிப்தின் மேல் வந்த வாதை ஒன்றையும் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப அந்த கை கொள்ளணும், வசனத்தை படிக்கணும், கீழ்ப்படிக்கணும், செவி சாய்க்கணும், எல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு பரிகாரியாகிய கர்த்தரை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி போதிக்கிற ஆட்கள். எது? இம்மார்டலிட்டி. ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தங்க. ஆபிரகாமுக்கு 2 வகையான ஆசீர்வாதம் இருந்துச்சு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதம், 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்க்கணும். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரத்தை மட்டும் சொல்லுவார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு தடவை சொல்றேன். 17ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லும் போது 22ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் போது கடற்கரை மணலும் சொல்லுவார். வானத்தின் நட்சத்திரம்ங்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கடற்கரை மணலுங்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த எப்ப இஸ்மவேல் வந்தானோ அப்பதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இஸ்மவேல் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாரு. அந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாரு. அப்பமும் ரசமும் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு கொடுப்பாரு. எப்போ அந்த இஸ்மவேல் பிறந்துட்டானோ அப்ப மாம்ச விருத்தச்சேதனத்தை கொண்டாந்துருவாரு. பூமிக்குரிய உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை, 2 ஆசீர்வாதம், 2 சந்ததி. அது நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம். கலாத்தியருக்கு எழுதும் போது 2த்தையும் பிரிச்சு எழுதுறாரு பவுல். ஆகார் மூலமா வந்தது ஒண்ணு, சாரால் மூலமா வந்தது ஒண்ணு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நாம் சுயாதீனத்தினுடைய பிள்ளைகள், நாம் சாராளுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அங்க ஓமையா எழுதுறாரு. அப்ப நாம வானத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். என்ன? இங்க வந்து இங்க இருந்து அங்க போற வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுதான். எத்தனையோ முறை நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போறீங்க, டூர் போய் ஒரு 30 நாள் 40 நாள் அங்க இருக்க போறீங்க. அந்த 40 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அதை நம்ம எடுத்துட்டு போவோம். அந்த 40 நாளுக்கு என்ன காசு தேவையோ அதை எடுத்துட்டு போவோம். அந்த 40 நாள் டூருக்கு போகும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனடியாக எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு வீடு வாங்குவோம். நம்ம 40 நாள் தங்க போறோம், ஒரு வீடு வாங்குவோம். 40 நாளைக்கு எதுங்க வீடு? ஒரு வாடகை வீடு வாங்கினா போதுமே, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்தா போதுமே. இல்லைங்க, நம்ம அங்க 40 நாள் இருக்கிறோமே, ஹோட்டல்ல ரூம் கணக்கு பண்ண, என்ன கணக்கு பண்ண என்னையா? நீ 40 நாள் மட்டும்தான் அங்க இருக்க போற, ஆனா இங்க தான் நீ நித்தியமா இருக்க போற. அப்போ நித்தியமான இடத்தில் தானே நீ எல்லாம் வாங்கணும். அதுதான் சொல்றேன், சுயாதீன பிரமாணம் வானத்துக்குரியது, நியாய பிரமாணம் பூமிக்குரியது. இதை வச்சு படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கு. அப்ப இங்க என்ன தேவையோ, நீங்க இருக்கிற அந்த வாடகை வீட்டுல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை திருப்தியா கத்துறோம். இன்னும் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட டூருக்கு போகும்போது நல்லா சாப்பிடுவோம், தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் கூட இருக்கிறத சாப்பிடுவோம். டூருக்கு போகும்போது என்ன செய்வோம்? ஏதோ 1 நாள் வரோம், அங்கே என்ன கிடைக்குதோ நல்லா சாப்பிடுங்க. அப்பா என்ன செய்வார்? நல்லா சாப்பிடுப்பா, என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வரோம்,
வீட்டில் கிடைக்காததெல்லாம் இங்கே சாப்பிடுன்னு சொல்வார். அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பூமியில் நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் தர்றார். வாழ்வதற்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ போதுமான அளவுக்கு கர்த்தர் தர்றார் நமக்கு. ஆண்டவர் ஒரு குறைவும் நமக்கு வைக்கலைங்க. ஆனால் இவங்க இந்த பூமியை சுதந்திரிச்சு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு மனைவியோடைய இருந்தார். நான் சொல்றது எல்லாம் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு எத்தனை மறுமனையாட்டிகள் இருந்தாங்க? எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறுகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிறைய மறுமனையாட்டி கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? பூமியின் சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும் தானே சொன்னாரு. அப்ப ஏன் நிறைய திருமணம் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய திருமணம் பண்ணக்கூடியதான இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதான இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஆவியை பெற்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கான்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு குரூப் அப்படி இருக்கு. நிக்கோலாய் மதஸ்தாரை ஃபாலோ பண்ணுகிறவங்க உன்னிடத்தில் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் வேண்டாம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய பூரணம் கிருபையின் பிரமாணத்துக்கு இருக்கிறது. எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் சரியாய் ஃபாலோ பண்ணாதனால அதை காட்டிலும் ஸ்ட்ராங்கான பூரணப்படுத்த கூட கிருபையின் பிரமாணத்தை உன் கையிலே என் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும், அதுல நியாயப்பிரமாணம் நிறைவேறி விடும். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப கிருபையின் பிரமாணம் இதை ஃபாலோ பண்ணா அது வந்துரும்ன்ற அவ்வளவுதான். தேவையில்லைன்னா என்ன, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது அதுக்குள்ள வந்துடும். நியாயப்பிரமாணத்துல கர்த்தர் அவனை ஒரு மேலான தகப்பனா தான் வச்சார். ஆபிரகாம கர்த்தர் மேலான தகப்பனா வச்சார். நியாயப்பிரமாணங்கிற விருத்த சேதனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். இந்த சத்தியத்தெல்லாம் படிக்கிறது இல்லை, எதையாவது பேசிட்டு உங்க மாம்ச இச்சைகளுக்கு ஏதுவான. நீங்க 2 பேதுருவின் புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நீங்கள் வாசிச்ச போது 3வது வசனம் வரைக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கெட்ட நடக்கைகள், கெட்ட நடக்கைகள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு திரியிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் சொல்வது உண்மை. சில பாவங்களை விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அந்த பாவத்தை விட்ட பிறகு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நல்லா வந்து இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போன பிறகு அங்க போய் பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் இழந்துட்டோமே, இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே, இந்தியாவில் நமக்கு இப்படி ஸ்ட்ரிக்டா போதிச்சுட்டாங்களே, அமெரிக்காவில் பாருங்க, ஐரோப்பாவில் பாருங்க, எப்படி ஜாலியா இருக்காங்க. இந்த இந்தியன் பாஸ்டர்ஸ், இந்தியன் போதகர்கள் தேவையில்லாத ஸ்ட்ரிக்டர்ஸை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய காரியங்கள்ல லயித்து கடைசியில விழுந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கோங்க. இங்க அவங்க ஒரு பிரமாணத்துக்குள்ள தங்களை உட்படுத்திக்கிட்டாங்க, ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. நான் இந்த மாதிரி தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வச்சுக்கிட்டாங்க, பைபிள் இருக்கு நான் சொல்லலை, அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த பிரமாணத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம். அதுல அவங்க ரொம்ப கர்த்தருக்கு வைராகியமாகவும் நிற்கிறாங்க. அது அவங்க கர்த்தருக்காக ஏற்படுத்தி கொண்டது. கர்த்தர் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், அவங்க கர்த்தருக்காக ஏற்படுத்தி கொண்டாங்க. அதுல அவங்க வைராகியமா இருந்தாங்க, கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. அதை கர்த்தர் பார்க்குறாரு. பரவாயில்லப்பா, நீயே ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தலாம், அதுக்கு நீ உண்மையா இருந்தீன்னு உயர்த்த ஆரம்பிக்கிறார். உயர்த்த ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்குது ஊழியத்துக்கு வெளியே போக. அங்கே போனால் இப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த ஊர் குளிருக்கு கோட்டு சூட்டு போடுறாங்க. அந்த ஊர் குளிருக்கு அப்படி போட்டால் தான் இருக்க முடியும். அவங்க போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக வராங்க. அது அவங்க ஊர் கல்ச்சருக்கும் அங்கே இருக்கிற சீதோஷ நிலைக்கும் அது சரி. இது இங்கேருந்து போகிறார்ல, இவர் போன உடனே சே, இவங்களாம் இவ்வளோ ஸ்டைலாக கோட்டு போட்டிருக்கிறாங்களே, நீங்கள் அங்கே போய் கோட்டு போட்டுங்க, உங்களை யார் வேணான்னா. ஏன்னா குளிருக்கு போட்டுங்க, ஜெர்கின் போட்டுக்கோங்க. யாரும் உங்களை வேணான்னு சொன்னா, நல்ல ஷூ போட்டுக்கோங்க, குளிரும் போட்டுக்கோங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே திரும்பி வரும்போது அமெரிக்காவில் கோட்டை அனுமதித்த ஆண்டவர்
ஏன் இந்தியாவில் போடக்கூடாதுன்னு சொல்றாரு? ஆண்டவர் எங்கேயா சொன்னாரு? நீயா தான் அந்த பிரதிஷ்டை எடுத்த, அதுக்கு நீயா தான் உண்மையா இருக்கிறன்னு முடிவு எடுத்த. இப்ப அதை பார்த்தவன உனக்கு இச்சை வருது. இப்ப நீ என்ன முடிவு எடுக்கிற? நானும் கோட்டு போடுவேன். சரி போடுங்க. இப்போ எடுத்த பிரதிஷ்டை யார் எடுத்தது? ஆண்டவர் சொல்லி எடுத்தீங்களா, நீங்களே எடுத்தீங்களா? நீங்களா ஒரு வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் நீங்களா அதை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களா வேற ஒன்றை போட்டுக்கிட்டு, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான், நீங்களா ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போதிக்கிறது? இவர்கள் இங்கே தப்பாய் போதிக்கிறார்கள். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதிஷ்டைங்க. அவங்கவுங்க ஆசைப்பட்டு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போனால் அவங்க ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரைஸ் தான் பிடிக்கும், சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா ரைஸ் கிடைக்காது, அங்கே பர்கர் கிடைக்குது. ஓகே, பர்கர் சாப்பிட்டோம். அன்னைக்கு பர்கர் வயிறு ஃபுல்லாச்சு. அன்னைக்கு சாப்பிட்டப்போ கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரியுது, ஓகே ரைட் நல்லா இருக்குது அப்படின்னு. இங்கே வந்த உடனே சோறை போட்டு என்னை நீங்கள் கொன்று விட்டீர்கள், சோறு என்பது ஒரு ஆகாரமா, பர்கரை பாருங்கள், அப்படியா நம்ம பேசுகிறோம்? அது அங்கத்துக்கு ஓகே, நல்லாவும் இருக்கு. நமக்கு இது இங்கே ஓகே. ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொன்றை கர்த்தர் தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் சொல்கிறது உதாரணம். இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறேன். எதுக்கு இதை சொன்னேன்றது சொல்கிறேன். இங்கே இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக உபதேசத்தில் இருக்காங்களா, அங்கே போகிறா குளிர்காலத்தில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு சிலர் நடந்த சம்பவம் அங்கே சொல்கிறாங்க, ஆல்கஹால் தப்பா? ஆல்கஹால் தப்புலாம் இல்லைங்க, ஒரு அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குளிருக்கு அது ரொம்ப நல்லது. அது எப்படி குடிக்கிறது தப்பாகும்? உடனே இவருக்கு பழைய விட்டுட்டு வந்தவர் இல்லை, இவருக்கு நாக்கு சப்பு தட்டுது. ஓ அப்படியா, இத்தனை நாட்கள் இந்தியாவில் நம்மளை குடிக்கக்கூடாது என்று சொன்னார்களே, இப்படி என்ன நிறுத்தி வச்சுட்டாங்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்ல இதுவும் வருதோ? ஆமா. அங்க இருக்கிறவங்க ஒரு அவுன்ஸ் எடுத்து கொடுத்தவொடனே இவருக்கு ஃப்ளைட்ல போகும்போது ஏன் என்ன தப்பு? ஒரு ஆல்கஹால் லிமிட்டோட எடுத்துக்கிட்டா நல்லது தானே. அந்த போதனை இப்ப கிடைக்குது, இப்பதான் கிடைக்குது. கிடைச்ச உடனே இந்த மாதிரி தங்கள் அழைப்பை இழந்து போய் சோரம் போனவர்கள் எத்தனையோ பேர். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சிந்தனையில் ஆரம்பிச்சு சரீரம் வரைக்கும் பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். நான் சொன்னதெல்லாம் உதாரணத்தை பிடிச்சிக்காதீங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நமக்கு பூரணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை கூட துக்கப்படுத்திடக்கூடாது, அந்த அளவுக்கு நீ கான்சியஸா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் ஒன்று வெளிப்படுத்திருக்கிறாரு, அது உனக்கு வெளிப்படுத்துற அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவன் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவான். உடனே அந்த காரணத்தை உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு அந்த காரணத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னாரு, ஜப்பான்ல ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. உனக்கு ஒரு பிரச்சனை நீங்களே தானே எடுத்தீங்க, அதில் தானே ஸ்ட்ராங்கா நின்னீங்க, அதில் தானே கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அதுல தானே நீங்க வளர்ந்தீங்க. நான் சொல்லுவேன், என்னை வளர்த்தவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுவேன், தப்பாய் வளர்க்கவில்லை, சரியாய்த்தான் வளர்த்தார்கள். நானும் ஏறக்குறைய கர்த்தருடைய கிருபையினால 16 நாட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் அவர்களை குறை சொல்லவே இல்லையே. அவர்கள் என்ன இப்படி தப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இந்த மாதிரி கோட்டு போடலாம், நான் அப்படி கேட்கவே இல்லை. அவர்களுக்கு அது சரி, எனக்கு இது சரி, இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. என் பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நான் சேர்க்கிறேன், இன்னொருத்தர் கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடத்தில் பயங்கரமாக ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஸ்விம்மிங்லேருந்து சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாரு. நான் என்ன சொல்வேன், பாருங்கள் அவர் எவ்வளவு ஆடம்பரம், அங்கே சேர்க்க வேண்டுமா அவர் பிள்ளையை, நாம் ஏன் சின்ன ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது? அவருக்கு அது சரி. அவர் என்ன பார்த்து கேட்கக்கூடாது, பிள்ளைய பாருங்க கொண்டு போய் ஒரு சாதாரண ஸ்கூல்ல சேர்த்துருக்கீங்க, அவன் எதிர்காலம் நாசமா போயிருமே, அவர் என்ன கேட்கக்கூடாது, எனக்கு இது சரி, அவருக்கு அது சரி. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிறாரு. நான் பார்க்குறேன், என் பிள்ளையும் அங்கே போய் சேர்த்தலாமே, கடனை உடனே வாங்கி சேர்த்து கடைசியில் படிக்க வைக்கவும் முடியாமல் ஃபீஸ் கட்டவும் முடியாமல் பாதியில் நிறுத்தி பிள்ளையுடைய லைஃபும் நாசம், நம்ம லைஃபும் நாசம். இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய 2வது மிக மோசமான காரியம் இம்மாரலிட்டி. உங்கள் மாம்சத்தை இச்சைக்கு நேராக நடத்துவது, தவறான பாதைக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பாவமே இல்லை, எது செஞ்சாலும் பாவம் இல்லைம்பா, எது செஞ்சாலும் பாவம் இல்லையாமா. ஒருத்தர் சொல்றாரு, ராகாப்பு ஆண்டவரை அறிஞ்ச பிறகும், அதாவது செங்கடலை பிளக்கும் போதே அந்த அம்மா ஆண்டவரை அறிஞ்சிட்டாங்களாம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் தேவன் செங்கடலை பிளந்து எகிப்தரை கொண்டதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பயே கேட்டாங்களாம், கேள்விப்பட்டோம்னா அவங்க நீதிமான் ஆயிட்டாங்களாம். எந்த இடத்துல பிசாசு தந்திரமா உள்ள நுழையலாம் பாருங்க, கேள்விப்பட்ட உடனே நீதிமான் ஆனாங்கன்னு எங்க இருக்கு?
கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா நீதிமான் ஆயிட்டாங்களா? ஆனா நீதிமானான பிறகும் இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த அம்மா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அவன் மேல. அப்போ நீதிமானா இருந்தாலும் நீ விபச்சாரம் பண்றது தப்பு இல்லைன்னு ஒருத்தன் போதிக்கிறான். இம்மாரலிட்டி செய்யற தப்புக்கு வேத வசனத்தை திருத்தி சொல்ல. அதான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களால கெட்ட நடக்கைகள் ஜனங்களுக்கு இப்படி போதிக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மார்க்கம் இருக்குது, இந்த வசனங்கள் இருக்குது, 100% பரிசுத்தமானவை. உங்களை கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கணும்ன்றாரு. நான் கற்புள்ள கன்னிகையா அவர் கைக்கு போகணும்னா அப்ப இந்த வசனம் என்ன எப்படி இருக்கணும்? புடமிடும். சுத்த பொன்னை போல இது புடமிடும், கிளீன் பண்ணும். இது என்னை இச்சையை தூண்டாது, இது என்னை பாவம் செய்ய வைக்காது, இது என்ன செய்யும்? புடமிடும், எனக்குள்ள இருக்கிற களிமைகள் எல்லாம் நீக்கும். அப்படிப்பட்டதான வல்லமை வாய்ந்த வசனம் அது. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து தந்திரமாய், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தந்திரமான வார்த்தை, அப்படியே நூதனமா பேசி உங்க மாம்ச இச்சைக்கு ஏத்த மாதிரி பேசி. நான் சொல்லுவேன், நம்முடைய மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற மார்க்கங்கள் எப்படி இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லும், ஆனா கிறிஸ்தவம் இப்படி இருந்தால் தான் சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லும். அதனால தான் எல்லாரும் எப்படி வேணாலும் வாழலாம், ஏதோ ஒரு தான தர்மத்தை செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லை, நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுது. அப்படித்தான் இருக்கணும், எப்படி வேணாலும் இருந்தால் நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஆவியை உடையவன். கடைசியா நிக்கோலாய் மதஸ்தாருடைய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல இம்மார்டாலிட்டி, அடுத்து இம்மாரலிட்டி, மூணாவது ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு. ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வாத ஆசை வேறு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, சாப்பிட்றது தப்பு இல்லை, பெருந்திண்டி தப்பு. பொருள் தப்பு இல்லை, பொருள் ஆசை தப்பு. எனக்கு தேவை, ஆண்டவர் கொடுக்குறாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, முடிஞ்சிச்சு. ஆனால் நீ அந்த பொருளை தேடி அந்த பொருளுக்காக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செலவு பண்றீங்க பாருங்க, உங்க வாழ்நாளெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்க ஆத்மாவுக்காக செலவு பண்ணாலே பரலோகத்துக்கு போறது நமக்கு கஷ்டம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனுக்கு. ஆனா உங்களை என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பொருளாசை உடையவர்கள். இந்த பேதுரு புஸ்தகம் ரொம்ப அழகா இருக்கு, அந்த 3 வசனம். அவங்க சொல்ற பாருங்க, பொருளாசை உடையவர்களாய். அவனுடைய போதனை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பொருளாசை தான். உனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பார். உன் உள்ளான மனுஷனை மாத்துறதுக்கு அங்க போதனையே இருக்காது. உள்ளான மனுஷனை மாத்துறதுக்கு யார் போதனை கொடுக்கிறார்களோ அதுவே சரியான பிரசங்கம். இந்த உலகத்தின் பொருளை குறித்து பேசக்கூடிய, ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடிய பிரசங்கம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. மேலானவைகளை குறித்து பேசுவது மட்டுமே தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப இந்த பூமிக்குரியது எதுவுமே தேவையில்லையா? எல்லாம் உண்டு. திருப்பியும் சொல்றேன், எல்லாம் உண்டு. வெறும் மேலானவைகளை பத்தி மட்டுமே பேசுற எங்களுக்கு ஆண்டவர் தேவையானதை கொடுத்திருக்கிறாரு. என்ன எங்களுக்கு இல்லை நீங்க நினைக்கிறீங்க? எதையும் நாங்க தேடி போல, எதையுமே தேடி போல. எது எங்களுக்கு தேவையோ அது தானா வருது. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அதை கிளைம் பண்ணு, இதை கிளைம் பண்ணு, பொருளாசை உடையவர்களை அவனை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் கர்த்தர் கண்டிப்பா உனக்கு ஒரு வீடு தருவார். தராட்டி கர்த்தர் இல்லையா? அவரு தராட்டி கர்த்தர் இல்லையா? உங்களுக்கு என்ன தேவையோ அது, நான் சொல்றது வீடா கூட இருக்கட்டுமே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அது தானா வருங்க. நம்மளை நேசிக்கிற தேவனை மாறி வேற ஒரு தேவன் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு அதுதான் இங்க பொருளாசை. இந்த 3 தான் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். கடைசியா இன்னும் ஒரு உபதேசம் இருக்கு, நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இது 3வது ஊழியக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 விசுவாசிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு. ஆனா இது ஊழியக்காரனுக்கு. ஊழியக்காரனையே மோசம் பார்க்குற உபதேசம் ஒன்று இருக்காமா.
இது என்ன உபதேசம்? ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள். யார் ஏசபேலு? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஏசபேல் என்னும் ஒரு ராஜகுமாரத்தி இருந்தாங்க. இந்த அம்மா ராஜகுமாரத்தி தானே, இவங்க இங்க எங்க தீர்க்கதரிசி ஆனாங்க? வசனம் என்ன சொல்லுது? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற. அதோட அர்த்தம் என்ன? இந்த அம்மா வெறும் ராஜகுமாரத்தி தான், தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன காரணம்? வெறும் ராஜ்யபாரமும் ஊழியமும் தனித்தனியா இருக்கிறது தான் நியாயப்பிரமாணம். இந்த ராஜ்யபாரமும் தீர்க்கதரிசியும் ரெண்டும் ஒரு ஊழியக்காரனும் ராஜாவும் சேர்றதுன்றது புதிய பிரமாணம். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையில ராஜாக்களும் ஆசாரியருமாய். நியாயப்பிரமாணம் ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இந்த இடத்துல ரெண்டும் சேருது பாருங்க. இந்த அம்மா ராஜகுமாரி தான், தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அம்மா நியாயப்பிரமாணக்காரங்க தான், ஆனாலும் கிருபையின் பிரமாணக்காரங்க மாதிரி காட்டிக்கொள்வாங்க, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? நியாயப்பிரமாணம் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிருபையின் பிரமாணம் போதனை இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். அப்படி அர்த்தம் என்ன? இவங்களுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது. இவங்களுடைய உபதேசம் என்ன? கிருபையின் பிரமாண சபைக்கு மேல நின்னுப்பாங்க, ஆனா போதிக்கிறது எல்லாம் நியாயப்பிரமாணமா இருக்கும். இவங்க மேல ஏறி நின்னுகிட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நிற்பாங்க, ஆனா வாயில வரதெல்லாம் எப்படி வரும்? ஆரோனின் முறைமை வரும். இங்க நிக்கிறது சுயாதீன பிரமாணத்துல நிற்பாங்க, வெளியே வர்றது நியாயப்பிரமாணம் வெளியே வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகள் தான் 90% இருக்கு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். தங்களை ஒன்றுமில்லாதவர்களை போல காட்டிக்கொள்ளுகிறது. எல்லாம் அந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல இப்படிலாம் சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள பொருளாசை இருக்கும், உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில ஒரு நாள் தெரிய வரும். கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஏசபேலுடைய உபதேசம்னா என்ன? ஏசபேலுடைய உபதேசம்னா என்ன? விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை. அன்னைக்கு ஏசபேல்கிட்ட பார்த்தோம், அந்த அம்மா கிட்ட 3 விதமான ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஒன்று, அந்த அவங்க விக்கிரகத்துல அவங்களுடைய கூட உட்காந்து சாப்பிட்ற ஒரு தீர்க்க தரிசன கூட்டம். இன்னொன்று, அதுல சாப்பிட மாட்டேன் ஆனா அந்த அம்மாவை எதிர்க்கிறதுக்கும் பயம், போய் ஒளிஞ்சு கொண்ட கூட்டம் கெபியில. இன்னொன்று, அந்த அம்மாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைச்ச கூட்டம் எலியா. இந்த 3 கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஏசபேலுடைய பந்தியில உட்காந்து சாப்பிட்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்களாமா. பைபிள் சொல்லுது, அவள் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கு போதிக்கிற ஊழியக்காரங்களுக்கு போதிக்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க தப்பு? யாரு ஏசபேல்? ஏசபேல் யாருங்க? அது ஒரு ராஜா, அவர் ராஜகுமாரத்தி. அட, அவங்க கிறிஸ்டினுங்க. அப்புறம் அவங்க என்னங்க, அவங்க கூட போயினா அவங்க போனால் கவரில் காசு கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு வருவோம். என்ன பண்ணோம்? அவங்க ஜெயிக்கணும்னு ஜோம் பண்ணுவோம், அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஜோம் பண்ணுவோம், அவங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஜோம் பண்ணுவோம். ஏங்க, அந்த அம்மா ஏசபேலுங்க, அது விக்கிரகத்துக்கு படத்தை புசிக்குது. அட, அவங்க ஸ்திரீயானவள். அவங்க யாரு? தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கூட சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை உண்மையான கடவுளாக நம்புகிறோம்னு சொல்றாங்கங்க. இயேசுவையும் உண்மையான கடவுளாக அவர்கள் நம்புகிறார்கள், இயேசுவை மட்டுமல்ல. இன்னைக்கு போய் அரசியல்வாதிகிட்ட கொடுக்கிற கவரை வாங்கிக்கிட்டு வந்து பந்தியில சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரர்கள், அவர்களை மோசம் போக்குற ஊழியக்காரங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லுவேன், சிலர் ஊழியத்துல அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மேல ஒரு மென்டர் இருக்காங்க. இவங்க வந்துருவாங்க, அவங்க தான் இவங்க நடத்துவாங்க. அவங்க இவங்கள மோசம் போக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரதர், அதெல்லாம் தப்பு இல்லை பாஸ்டர், அப்படி இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு சர்ச்சை கிச்சு வாங்கி கட்டி மேலே வர முடியும். இப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது வேலைம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு ட்ரிப்பு அப்படியே வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேரும், சபையை விட்டுட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஏசபேலுடைய பந்தியில் சாப்பிட சொல்கிற கூட்டம். போய் காசுக்காக, ஆசைக்காக, பணத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏசபேல் போடுறத சாப்பிட்றவங்க, அது அந்த பந்தியில் சாப்பிட்றதுக்கு பேர் சாப்பாடு இல்லை, அதுக்கு பேர் வேற. தேவன் கொடுக்கறத மட்டும்தான் சாப்பிடணும். இதை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இந்த 3 வகையான உபதேசம், ஊழியக்காரனை மோசம் போக்குற உபதேசமும்,
விசுவாசிகளை மோசம் போக்குற உபதேசங்களும் இதுவரைக்கும் வந்தது, இனி அதிகமாய் வரப்போகுது. இனிமேட்டு பாருங்க, ஊழியர்கள் அதிகமாக சோரம் போவார்கள். அதிகமாக சோரம் போகிறதை உங்கள் கண்கள் காணும். விசுவாசிகள் ப்ராஸ்பரிட்டிக்கு பின்னாடி, இம்மாரலிட்டிக்கு பின்னாடி போறதை அதிகமாய் நாம் பார்ப்போம். இது முன்பதாகவே எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. சபை முற்பிதாக்கள், தயவு செய்து நான் சொல்றேன், உங்கள் சபையை பத்திரமாய், விசுவாசிகளை கவனியுங்கள். அவர்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை விதைக்கிற விதையை ஆரம்பத்திலே எடுத்துருங்க. இனி நிறைய பக்க வழியாக நுழைவாங்க. ஏசு அதான் சொல்றாரு, பக்க வழியாக நுழையிற திருடர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் வருவாங்க இனிமேட்டு. இந்த மாதிரி கள்ள உபதேசத்தை, நூதனமான உபதேசத்தை, ஏன்னா கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இனி அப்படி நுழைவார்கள். விசுவாசிகளும் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்பவும் சொல்றேன், சீக்கிரத்தில் இயேசு வரப்போறார். அவர் வர வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ இந்த பூமியில எல்லாம் அவர் தருவார். போதும் என்ற பரதனுக்குரிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த மாதிரி ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வரப்போறாரு. இந்த மாதிரி பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய சபையின் வாசல்ல ஜாமக்காரர்களாக, ஒரு கரத்தில் நெகேமியா, ஒரு காலத்தில் ஈட்டியும், ஒரு காலத்தில் வேலை செய்கிற கருவியும் பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி, ஒரு பக்கம் ஊழியம், ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓநாய்கள் வராதபடி கேர்ஃபுல்லாக பார்த்து கொண்டு நிற்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கடைசி காலத்தினுடைய பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகள், நூதனமான உபதேசங்கள், தந்திரமான வார்த்தைகள், ஆண்டவரே, எங்களுக்குள்ளிருந்தே ஒரு சிலர் அவன் எடுத்து பயன்படுத்துறான்பா. ஏதேனுக்குள்ளேயே அவன் நுழையிறான்பா. இங்கிருந்தே ஒரு சில ஓநாய்கள் அவன் செலக்ட் பண்றான். ஆண்டவரே, எங்களுக்குள்ளேயே பலகீனமா இருக்கிற சில ஊழியர்களை பிடிச்சு பணத்தாசை, பொருளாசையை கொடுத்து, மண்ணாசையை கொடுத்து அவர்களை மோசம் போக்குறான். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை தேவனாய் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவன் கைக்கு மோசம் போய்விடாதபடி, விசுவாசிகள் இரையாய் போய்விடாதபடி, ஓநாய்கள் கவ்விக்கொண்டு போய்விடாதபடி கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபையை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் நிர்மலமாகட்டும். எங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற சோதனைக்கு எங்களை முழுவதுமாய் பாதுகாத்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.